Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அரியலூர் மாவட்டம் செந்துறை பேருந்து நிலையம் முன்பாக டிப்பர் லாரியும் பால் வண்டியும் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் சுக்குநூறாக நொறுங்கிய பால் வண்டியின் முன்பகுதியில் சிக்கிய ஓட்டுநரை பொதுமக்கள் போராடி மீட்டனர். அது தொடர்பான காட்சிகள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவேந்திரன். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது அரியலூர் மாவட்டம் செந்துறை பேருந்து நிலையம் முன்பு டிப்பர் லாரியும் பால் வண்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பெரும் போராட்டத்திற்கு பின்னர் பால் வண்டி ஓட்டுநரை உயிருடன் மீட்ட பொதுமக்கள். அதாவது தடை செய்யப்பட்ட நேரத்தில் டிப்பர் லாரிகள் தினந்தோறும் இயக்கப்படுவதால் இந்த விபத்து என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆண்டிமடத்திலிருந்து செந்துறை வரை தினந்தோறும் விவசாயிகளிடம் பால் கொள்முதல் செய்து தஞ்சாவூர் மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் உள்ள தமிழ் பால் நிறுவனத்திற்கு ராங்கியம் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் டாடா ஏசி வாகனத்தை எடுத்துச் செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார். அதேபோல் இன்று காலை டாடா ஏசி வாகனத்தை ஓட்டி வந்த சதீஷ் செந்துறை பேருந்து நிலையம் அருகே வந்தபொழுது பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து எம்சாண்ட் ஏற்றி வந்த தனியார் லாரி நேருக்கு நேர் மோதியதில் டாடா ஏசி ஓட்டுநர் சதீஷ் வாகனத்தின் உள்ளேயே சிக்கிக் கொண்டார். உடனடியாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் டாடா ஏசி வாகனத்தை ஓட்டி வந்த சதீஷை பத்திரமாக மீட்டு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து குந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும் அதேபோல் மாலை 3 மணி முதல் 6 மணி வரையும் கனரக வாகனங்கள் இயக்கக்கூடாது என தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனை மீறி இதுபோன்று கனரக வாகனங்கள் அதீத நேரத்தில் இயக்கப்படுவதால் இந்த விபத்து என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.